காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தன் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நாம் ஒவ்வொரு நாளும் காஞ்சி மாமுனிவர் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளை பற்றி நியூஸ் 7 தொலைக்காட்சியில் ஏதாவது ஒரு செய்தியை நாம் தொடர்ச்சியாக அனுபவித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் நடமாடும் தெய்வமாக விளங்கி நானிலத்தில் உள்ளவர்களையெல்லாம் தன் சொல்லின் மூலமாகவும் தன்னுடைய வாழ்க்கை நடந்த சம்பவங்களின் மூலமாகவும் ஒரு பெரிய ஒரு நிகழ்வை சுட்டி காட்டுகிற விதமாக அவருடைய ஒவ்வொரு நிகழ்வும் இருக்கும். ஒரு செயலை நான் செய்கிறேன் என்கிற மமதை எண்ணம் போய்விட்டால் அதுவே பகவானுக்கு நாம் செலுத்துகிற நமஸ்காரம்தான் என்று அவர் சொன்னதை இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன். முன்பு ஒரு முறை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மகா பெரியவரிடத்திலே வந்து காலையிலே பக்கத்திலே இருக்கிற ஒரு இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துகிற ஒரு இடத்திலிருந்து தினந்தோறும் காலை 4 மணிக்கெல்லாம் ஒரு பாங்கு சத்தம் என்று சொல்லப்படுகிற அந்த சத்தம் ரொம்ப சப்தமாக ஒலித்ததா. உடனே அந்த ஆட்சித்தலைவர் நேரே பெரியவாடத்தில் வந்து, பெரியவா வந்து இந்த இடத்தை கூட நான் கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் வைக்க சொல்லட்டுமா என்று கேட்ட பொழுது பெரியவா சிரித்து கொண்டே சொன்னாராம், அந்த சத்தம் கேட்ட பிறகுதான் நானே எழுகிறேன், எனக்கு ஒரு பெரிய துணையாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மாற்று மதத்தவர்களுடைய அந்த இடத்தை எல்லாம் மாற்றக்கூடாது. நாம் நம்முடைய மதத்தை நாம் வழிபடுவது போல அவர்களுடைய மதத்தை வழிபட்டு கொண்டு வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். என்றைக்கும் நாம் அதற்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்று சொன்னாராம். அதே போல் ஒரு முறை திடீரென்று ஒரு நாள் என்ன பண்ணாரா, நம்முடைய தயிர் நிறைய இருக்கிறதா என்று கேட்டு ஒரு 2-3 அண்டா நிறைய வாசலில் கொண்டு அதை மோராக்கி கொண்டு வாசலில் வெய்ய என்று சொன்னாராம் பெரியவா. என்ன யாருமே வரப்போவதில்லை, எதற்கு மோரை வைக்க சொல்கிறார் பெரியவா என்று நினைத்து கொண்டு அன்றைக்கு கடவுள் ஒழிப்பு மாநாடு காஞ்சி மடத்து பக்கத்திலே ஒரு இடத்திலே நடந்ததா. அந்த கடவுள் ஒழிப்பு மாநாடு முடிஞ்ச பிற்பாடு அந்த நிகழ்ச்சி முடிந்தவர்களெல்லாம் இவருக்கு தெரிந்திருக்கிறது, எப்படியும் இந்த வழியாகத்தான் போக வேண்டும், ரொம்ப தாகமாக வருவார்கள், அந்த தாகம் நிறைய இருக்கும் நினைத்து கொண்டு அதை முடித்துவிட்டு போகிற பெருமக்கள் எல்லாம் காஞ்சி மடத்து வாசலிலே அந்த மோரை குடித்த உடனே ஆகா ரொம்ப அற்புதம், பெரிய வெயிலாக இருந்தது, கோடை காலத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது, வெயிலுக்கு இந்த மோர் ரொம்ப அற்புதமாக இருந்தது என்று சொல்லி ஒரு தாக சாந்தியாக அந்த மோரை கடவுள் மறுப்பு இயக்கத்தினர் அந்த போனவர்கள் வந்தவர்கள் எல்லாம், அவர்கள் மட்டுமல்ல அந்த வழியாக போனவர்கள் வந்தவர்கள் எல்லாம் மடத்து வாசலிலே கொடுக்கப்பட்ட அந்த மோரை குடித்து விட்டு சென்றார்களாம். நடக்கப் போவதற்கு முன்பாகவே தெரிந்து பெரியவா அவர்கள் அவர்களுக்கு ஏற்றாற்போல உதவ வேண்டும் என்கிற எண்ணம் உடையவர் மகா பெரியவர்கள் அவர்கள். யாவருக்குமா முன்னும் போது ஒரு கைப்பிடி என்று திருமூலர் சொன்னது மாதிரி பெரியவா அவர்கள் இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு அவர் வாழ்ந்த காலத்தில் கைப்பிடி அரிசி திட்டத்தை கொண்டு வந்து ஒவ்வொருவரும் ஒரு பெண்மணியும் சமைக்கிற பொழுது ஒரு பிடி அரிசி எடுத்து வைத்து அதை ஏழைகளுக்கும் நல்ல ஒரு விளக்கு கூட எரியாத கோவில்களுக்கும் பிரசாதமாக அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வருகிறவர்களுக்கெல்லாம் சாப்பிட்டாயா, முதலில் சாப்பிட்டு விட்டு வா என்று மடத்தில் கருணையோடு கருணை உள்ளத்தோடு கருணா களஞ்சியமாக விளங்கி கொண்டிருக்கிற மகா பெரியவர் அந்த வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை எல்லாம் நினைக்கிற பொழுது நம்முடைய உள்ளமெல்லாம் குளிரும், உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி அடையும். நமக்கு வாழ்கிற காலத்தில் ஒரு வழிகாட்டியாக பெரியவார் இருந்தார் என்பதை நினைக்கிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம்.